வணக்கம். இன்றைக்கி வரலக்ஷ்மி விரதம். அஷ்டலக்ஷ்மி நமக்கு தெரியும். அது யாருங்க வரலக்ஷ்மி? மகாலட்சுமி தான் வரலக்ஷ்மி. வரலக்ஷ்மினா வரங்களை தரும் லக்ஷ்மி, இல்லைனா நமக்கு கேட்கும் வரங்களை தருகின்ற லக்ஷ்மி என்று பொருள். குபேரர் இன்றைக்கி தான் லக்ஷ்மியை வேண்டி வரங்களை பெற்ற நாள். அதுவே வரலக்ஷ்மி விரதம் என்று நம்மளால் கொண்டாடப்படுகின்றது. வருடந்தோறும் ஆடி மாதத்தின் ஒரு வெள்ளிக்கிழமையில் இந்த விரதம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஆனால் இந்த வருஷம் என்ன ஸ்பெஷல்னா, அஷ்டலக்ஷ்மிகளை குறிக்கும் 8 என்கிற எண் கொண்ட தேதி இன்று 8/8/2025. இன்று பௌர்ணமியும் சேர்ந்து வருகின்றது. எனவே இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள். 8 என்று 2 எட்டுக்களை கொண்டு வெள்ளிக்கிழமையுடன் பௌர்ணமியும் சேர்ந்து வருகின்ற இந்த நல்ல நாளில் நாம் மகாலட்சுமியை பூஜை செய்ய மிகவும் சிறப்பான நாள். நமக்கு எல்லாவித செல்வங்களும் வளங்களும் கிடைக்கின்ற நாள். வரலட்சுமி பூஜை எல்லார் வீட்லேயும் செய்ய மாட்டாங்க. சிலர் வீட்டில் செய்வாங்க, சிலர் வீட்டில் செய்ய மாட்டாங்க. கலசம் வச்சு பூஜை பண்ண முடியலை, எங்களுக்கு அந்த பூஜையும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மகாலட்சுமி படத்தையோ அல்லது வீட்டில் உள்ள சின்ன சிலைகளையோ வைத்து மகாலட்சுமியை நினைத்து வழிபட்டாலே போதும். இல்லைங்க, எங்கள் வீட்டில் ஃபோட்டோவும் இல்லை, சிலையும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு 5 முக குத்து விளக்கு அதை ஏற்றி அதில் மகாலட்சுமியை பாவித்து உங்களால் முடிந்த பூக்களை, அதாவது வெள்ளை நிற பூக்கள்னால் இன்னும் விசேஷம், வெள்ளை நிற பூக்களை வைத்து ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே போற்றின்னு 108 தடவை சொல்லி பூஜை பண்ணாலே போதும். அதுவும் எப்போ பண்ணணும்? வெள்ளிக்கிழமை சாயங்காலம் சுக்கிர ஓரை நைட்டு 8 to 9 பூஜை பண்ணால் இன்னும் விசேஷம். அதனால் வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, பூஜை செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் இன்றைக்கி நைட்டு 8 to 9 மகாலட்சுமியை நினைத்து ஒரு விளக்கை ஏற்றி வைத்து அந்த விளக்கிற்கு பூக்களாலோ அல்லது 108 1 நாணயங்களாலோ மகாலட்சுமியை நினைத்து வழிபட்டாலே போதும். நெய்வேத்தியமாக வெள்ளை நிற பொருள், பால், பாயாசம் போன்றவற்றை படைத்து மகாலட்சுமியை வழிபட்டால் நம்முடைய வீட்டில் சந்தானலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, ஆதிலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி ஆகிய அஷ்டலக்ஷ்மியிலும் குடியிருப்பர் என்பது சத்தியம். எனவே இன்று இரவு இந்த சுக்கிர ஓரையில் பூஜையை செய்ய தவறாதீங்க. கண்டிப்பாக பூஜை செஞ்சு அஷ்டலக்ஷ்மிகளுடைய அருளை பெறுங்கள்.